ஹாய் கைஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகர் கோயிலை தான் நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரிங் vlog மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் vlogனால் நான் ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எனக்கு கண்ணில் படுற எல்லா விஷயத்தையும் நான் வந்து வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் போன டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் நான் என்ட்ரன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போகிற வெஹிக்கிளை பொறுத்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுதான் வந்து அழகர் கோயிலோட கம்ப்ளீட் என்ட்ரன்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் போனனால 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நீங்கள் போகிற வெஹிக்கிளை பொறுத்து சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருந்துச்சு, போக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறனால நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஃபஸ்ட்டு வர வைக்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட மங்கீஸ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து ஒரு மம்மி மங்கி, அப்புறம் 2 வந்து குழந்த மங்கீஸ் தான் நாங்கள் பார்த்தோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செதுக்கின இடம் மாதிரியே இருக்கும். அவங்க நல்லா ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சைடில் வந்து உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு பசிச்சிச்சுன்னா நீங்கள் மம்மம், மில்க்கு, பிஸ்கெட்ஸ் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வர டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் தான் வந்தோம். நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு தீர்த்த நீராட்டில் போய் குளிச்சுட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு காரை ஓரம் கட்டிட்டு சைடில் பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர் கல்லை அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னென்னா அவங்களோட வீடு கட்டுற ஆசை நிறைவேறணும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னோடய தங்கச்சி எப்படி அழகாக நடந்து வராங்கன்னு பார்த்தீங்களா. ஸோ அதே போல் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நம்மளை ஃபஸ்ட்டு வர வைக்கிறது நம்மளோட உறவுகள் தான், நம்மளோட மங்கீஸ். பார்த்திங்கன்னா அவங்க குழந்தையோட நம்மளை உட்காந்து வர வைக்கிறாங்க இந்த மேடம். அண்ட் இந்த மவுண்டன் இந்த மலை ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் மவுண்டன் ஏறினா கால் வலிக்கும் சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். ஓல்டேஜ் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஏறிடலாம். அதுக்கப்புறம் என் தங்கச்சி பார்த்திங்கன்னா நல்லா ரகலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எதில் நடந்து வருதுன்னு அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்போ பாருங்கள் காட்டுவேன். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா 100% பண்ண அனுபவிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் கூட வேணாலும் வரலாம். இங்கே பார்த்தீங்களா நான் வளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே இது பார்த்தா சிரிப்பாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி உள்ளக்க சார்ஜ் 15 rupees டோக்கனு வாங்கிட்டு நம்ம உள்ளக்க போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டு போட்டு செக்யூராக தான் இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா வாட்டராக இருக்கும். அங்கனக்குள்ளே வந்து நீங்கள் போயால பார்த்து போகணும், இல்லைனா வழுக்கி ஸ்லிப்பாக கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து உள்ளக்க குளிக்கிறத நான் வீடியோ எடுக்கலை. அங்கனக்குள்ளே வந்து குளிக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் குளிக்கிறதுமே வீடியோ எடுக்கலை. நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும், உங்கள் வழி அதே கூட்டிகிட்டு போய் விட்டுரும் எங்கனக்குள்ளே போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் குளிச்சு முடிச்சுட்டு தான் வந்துட்டோம். வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமாக இல்லை, அங்கனக்குள்ளே வந்துட்டு ஒரு சில்வர் மாதிரி ஏதோ போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க கதவு மாதிரி. அதுக்குள்ளே போய் தான் மாற்றுறோம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கேர்ள்ஸாக இருந்தால், பாய்ஸாக இருந்தாலும் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய 3 தங்கச்சி தம்பியெல்லாம் வந்து பட்டையும் மொட்டையும் எப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் விளையாடையில் நான் வந்து இங்கிட்டு தலை எங்கள் அத்தை சீவி விட்டு சிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பேரும் வைக்கிற மாதிரி நம்மளும் நம்ம வீடு கட்டி சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் சூப்பராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன், நம்ம மலை மேலே தானே இருக்கோம். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல் இருக்கும். எங்கேயோ மூணார் கொடைக்கானல் வந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளிப்ஸில் வந்து உங்களுக்கு வவ்வால் காமிச்சிருப்பேன். அங்கே ஏதோ தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னன்னு பார்த்தா வவ்வால். நாங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து மரக்கிளை பிரான்ச் இந்த மாதிரி நினச்சோம். பார்த்தா அது வவ்வால். மரத்துக்கு ஃபுல்லாக சுற்றி இருக்குது. லைட்டாக ஏதாச்சும் சத்தம் வந்தாலே மொத்தமாக எழுந்திரிச்சு பறந்துருதுங்க. அதனால் நாங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் பாட்டுக்கு எங்கே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இங்கேலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே காருக்கு நடந்து போய் முருகனை பார்த்துட்டு அப்படியே அழகரை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க வேணாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முருகனை பார்த்துட்டு கிளம்புறதுக்குள்ளவே நைட் ஆயிடுச்சு. நைட்னா ஒரு 7 இந்த மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நாங்கள் மதுரையிலேருந்து வந்தனால எங்களுக்கு இந்த டைமிங் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. நீங்கள் தூரமாக இருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வந்துக்கோங்க. இங்கே வந்து எப்போயுமே வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கனக்குள்ளே வந்து கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லாதனால நாங்கள் இங்கனக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்பாட் சூப்பராக இருந்ததுனால நாங்கள் இங்கே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதையும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சிட்டிங்கை போட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம முருகனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நம்ம முருகனையும் பார்த்துட்டு நல்லபடியாக வந்தாச்சு.
அங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நைட் ஆயிடுச்சு. நம்ம அழகரை பார்க்குறதுக்குள்ளே நம்ம அடுத்த அழகரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கருப்பசாமிகிட்ட வந்து உத்தரவு வாங்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்க அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்துட்டு உங்களுக்கு பசுனா வந்து கெட்டி போட்டிருந்தாங்க. அண்ட் இங்கனக்குள்ளே வந்துட்டு நம்ம அழகர் மலை சூப்பராக இருக்குல்ல, ஐ மீன் மலை இல்லை, அழகரோட கோபுரம் லைட்னால் போட்டு நைட்டு வந்து நம்ம வரவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு ஃபுல்லாக லைட்டிங் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. பகலில் வந்தாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பகலில் தான் வந்தனால வந்து நைட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாதனால நாங்கள் நைட்டு வந்து பார்த்தோம். அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பசு இந்த மாதிரி கெட்டு போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து அழகர் கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வரைக்கும் நல்லா தான் போய்கிட்ருக்கும் கருப்பசாமி பார்க்குற வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு கருப்பசாமிக்கிட்ட வந்தாச்சு. இங்கனக்குள்ளே நிறைய பேர் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறனால தான் நானும் எடுத்தேன். பேசிக்கலாக நம்ம வந்து சாமிகளை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி தான் நான் நினச்சி எந்த சாமியும் எடுக்கலை. ஆனால் கருப்பசாமியை நாங்கள் பார்க்கல, நிறைய பேர் எடுத்தனால நானும் கேப்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அழகர் கோயிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரவங்க நிறைய பேர் பயப்படுவீங்க. ஏன்னா வந்து மலை மேலே ஏரியில் உங்களுக்கு அக்சசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைப்பீங்க. லைக் அவங்களுக்கு லைக் தேவையான விஷயங்கள் பிஸ்கெட்டு பால் இந்த மாதிரி இருக்காதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அழகர் கோயில் அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம், உங்கள் குழந்தைங்க கூட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கோயிலுக்கு வரேன். அந்த மாதிரி கோயிலுக்கு வரேன்னா மலையில் உள்ள கோயிலுக்கு வரேன். மற்றபடி கோயில் நைட் டைம் கோயிலுக்கு நான் போயிருக்கோம். ஆனால் வந்து இந்த மாதிரி மலை மேலே இருக்கிற கோயில் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரோம். அதுக்கப்புறம் வந்து லைட்டிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் இனிமேல் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இனிமேல் அழகர் கோயிலுக்கு நைட்டு தான் வரணுன்ட்டு. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது. பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க அழகர் கோயில். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரன்ஸே தரமாக இருக்கும். இப்போ தான் வந்து என்ட்ரன்ஸ் வரையும் இங்கே ஒரு தரமான சம்பவம் நடக்கும். என்னன்னா ஒருத்தவர்கிட்ட கேட்போம், எப்போ வந்து கோயில் சாத்துவாங்க அப்படின்னு கேட்கல. அவர் சொல்லுவார் 7:30 மணின்னு சொல்லுவார். நாங்கள் அப்போ போகையில் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணேல நாங்கள் வந்து ஒரு 7:22 இந்த மாதிரி டைமிங் இருக்கும். அவர்கிட்ட கேட்டோன்னே எடுத்தோம் ஒரு ஓட்டம், அந்த மாதிரி தான் நாங்கள் ஓடினோம். பார்த்தீங்களா எப்படி ஒன்றுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் நான் பின்னாடி வந்து எங்கள் மாமாவையும் சேர்த்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்க. இப்படி தான் நானும் பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் நம்ம கவர் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், கொஞ்சம் நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வரும். இந்த பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்குள்ள வந்து இந்த டிக்கெட்டு இந்த மாதிரி தரிசனம் ஃப்ரீ தரிசனம் என்னமோ போட்டிருந்தாங்க. அதை நான் சரியாக கவனிக்கலை. ஆனால் 10 rupees இந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதை நான் எடுக்கலை, சாமிக்கிட்ட போனாலே நான் எடுக்கலை எதுவுமே. இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளம்மா. ஸோ இவங்களே அப்படியே கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க, அதை எடுத்து தலையில் தடவிக்கோங்க, அது நம்ம அபிஷேகம் பண்ணதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம அழகரோட வாகனம் எல்லாமே எனக்குள்ளே இருந்துச்சு. சிங்கம் வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம், இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. எங்கள் அத்தையும் நானும் இன்னும் ஓடுறதை நிற்கவே இல்லை. அதனால் நான் முன்னாடி போயிட்டு அவங்கள வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய கதவை போட்டு சாத்தி வச்சுருக்காங்கன்னு. இது வந்து யானை வாகனம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து இங்கே எனக்கு பிடிச்சதுலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம். அழகர் கோயிலே மினியேச்சராக பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த கோயிலில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே எனக்குள்ளே நின்று வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி ஓடுது, அது பாட்டுக்க ஜாலியாக இருந்துச்சு அது விளாட்றது பார்க்கவே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொன்ன மாதிரி பொறி பொம்மை இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் காருக்கு ஒரு அமேசிங்கான ஒரு விஷயம் வாங்கினோம். அது நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இருப்பார் அண்ட் இது வந்து கூட மாதிரி இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முருகன் இருப்பார். இது நம்ம காருக்கு போட்டோன்னே நம்ம காரே வந்து பார்த்திங்கன்னா அழகாக மாறிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த vlog சக்ஸஸ்ஃபுல்லி நான் வந்து இதை எடுத்துகிட்டு ஒரு வாரம் கழித்து எடிட் பண்ணிவிட்டு இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கேனே நினச்சா. அவ்வளோதான் இந்த vlog அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே க்ளோஸ் பண்ணேன். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து மறுபடியும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. என்னன்னா நம்ம மீனாட்சி அம்மன் தான். ஸோ அழகரை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம மீனாட்சியை பார்த்தாச்சு, அவரோட தங்கச்சியை. இவங்களை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தாங்க. இது ஒரு மஹால் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேசியே செமிச்சிருச்சு.